السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. صدق الله العلي العظيم. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சென்னை மாவட்டம் நடத்துகின்ற புனித ரமலான் திருக்குரான் மாநாட்டின் தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கின்ற இந்த பள்ளியினுடைய இமாம் பெருமதிப்புக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னர் எழிலார்ந்த இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய ஆற்றல் மிக்க சொற்பொழிவுகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கின்ற தகுதிமிக்க மார்க்க அறிஞர்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. இந்த மாதம் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற இரக்கத்தையும் கருணையையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்று ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட பாக்கியசாலிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு சூழலில் நம்முடைய நாடு இருக்கிறது. அல்லாஹு தஆலா இது போன்ற சிக்கல்களில் இருந்து, நெருக்கடிகளிலிருந்து ஒரு சமுதாயத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறான் என்கின்ற பாடங்களும் நிகழ்வுகளும் திருக்குரானில் நிறைய காணப்படுகின்றன. திருக்குரான் கூறுகின்ற அரசியல் பாடமே என்னவென்றால், காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலத்தை நாம் மனிதர்களுக்கிடையிலே சுற்றி வரச் செய்து கொண்டே இருக்கிறோம். காலச்சக்கரம் என்றைக்கும் நின்று கொண்டிருப்பதில்லை, அது சுற்றி கொண்டே இருக்கும். வரலாறு என்றைக்கும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்டு கொண்டே இருப்பதில்லை. தராசு தட்டிலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு மேலே என்று சொன்னால் அது நிரந்தரமாக என்றைக்கும் அப்படியே இருப்பதில்லை. அடங்கி ஒடுங்கி கிடக்கின்ற மனிதர்கள் எப்போதும் அடங்கியே கிடப்பார்கள் என்பது வரலாற்றில் என்றைக்கும் இருந்ததில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு காலகட்டத்திலே மீண்டெழுந்து அதிகாரத்தை நோக்கி வருவார்கள் என்பதுதான் வரலாற்று யதார்த்தம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் சூரத்து ஷுஆராவில் மிக நறுக்கென்று ஒரு வசனத்திலே சொல்கின்றான், அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் பூமியிலே அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு நாம் வழங்குவோம். وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ, பூமியிலே ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்கு நாம் அதிகாரத்தை, நாம் நமுன்ன உபகாரத்தை செய்வதற்கு நாம் விரும்புகிறோம். وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ, அப்படி ஒரு காலத்திலே அடக்கப்பட்டு கிடந்தவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்களாகவே நாம் ஆக்க விரும்புகின்றோம். அவர்களை அதிகாரத்தினுடைய வாரிசீன்களாக, அதிகாரத்தினுடைய அனந்தரக்காரர்களாக நாம் ஆக்க விரும்புகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதை எந்த பின்னணியிலே அல்லாஹ் சொல்கிறான் என்பதுதான் முக்கியமானது. இது ஏதோ ஒரு பொன்மொழியை போல சொல்லிவிட்டு அல்லாஹ் கடந்து போய்விடவில்லை. ஒரு வரலாற்று பின்னணியோடு தான் இந்த அர்த்தம் பொதிந்த சொல்லை அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு காலகட்டத்திலே எகிப்துக்கு வந்து சேர்ந்தவர்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள்.
எகிப்து நாடு பஞ்சத்திலே சிக்கி கிடந்த போது அந்த நாட்டை மாத்திரமல்ல அதை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளையும் பஞ்சத்திலே இருந்து மீட்பதற்கு ஒரு பனி இஸ்ராயில் தேவைப்பட்டார். அவர்தான் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்ராயில் என்கிற யாக்கூபுனுடைய பிள்ளை யூசுப் நபி தான் வறுமையினுடைய பிடியிலே சிக்கி கிடந்த எகிப்து நாட்டையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் மீட்டார்கள். அந்த நாடு ஒன்றும் அவர்களுக்கு கண்ணியம் செய்த நாடல்ல. ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்து அவர்களுக்கு சங்கடம் கொடுத்த நாடுதான். இவரை சிறையிலே அடைத்தால் இவரை கேட்டு வருவதற்கு நாதி இல்லை, இவரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு அரசு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியினுடைய கௌரவத்துக்காக ஒரு இன்னொரு நாட்டிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், கேட்க ஆள் இல்லை என்கிற மதமதப்பில் தான் அந்த நாடு அவர்களை சிறையிலே அடைத்தது. பிறகு அந்த நாட்டையே பஞ்சத்திலிருந்து மீட்பதற்கு யூசுப் நபியினுடைய அறிவு திறம் தேவைப்பட்டது. அந்த அறிவு திறத்தை யூசுப் நபியிடம் இருந்து அந்த நாடு கேட்டு பெற்றுக் கொண்டது. பிறகு அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிறார்கள், முழு அதிகாரத்தையும் பெறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவருடைய சந்ததிகளின் ஆட்சியில எகிப்து நாடு இருக்கிறது. அதன் பிறகு ஒரு கொடுங்கோல் மன்னன் வருகிறான். அதுவரைக்கும் ஆளும் வர்க்கத்தினராக இருந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை அடிமைகளாக நடத்துகிறான். ஒரு கட்டத்திலே ஆளும் வர்க்கமாக இருந்தவர்கள் மறுகட்டத்திலே அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக மாறி போகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்களை எல்லாம் தேடி தேடி கொலை செய்தார்கள். ஊரெல்லாம் ஒற்றர்களை உலவு விட்டு அழுகின்ற குழந்தையின் குரல் அது ஆண் குழந்தையின் குரலா பெண் குழந்தையின் குரலா என்பதை கண்டறிவதற்கு கூட ஆட்களை நியமித்து தேடி தேடி கொலைகளை செய்தார்கள். அதன் பிறகு அங்கே அடிமைப்பட்டு கிடந்த மக்களை அல்லாஹ் மீட்டு பாலஸ்தீன் என்கிற புனித பூமிக்கு அவர்களை வர வைக்கிறான். அப்படி வர வைக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த பூமியிலே அடக்கி ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்கு நாம் உபகாரம் செய்ய நாடினோம், எனவே அவர்களை நாம் மக்கள் தலைவராக மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிகாரத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? வரலாறு அதோடு முடிந்து விடவில்லை. அவர்கள் யாருக்கு அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்களோ அந்த குடிமக்களை இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் அதிகாரம் கிடைத்ததற்கு பிறகு வஞ்சித்துக் கொண்டே இருந்தார்கள், மக்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை அழிப்பதற்கு நாம் ஒரு வலிமை வாய்ந்த புகுத்து நசர் என்கிற ஒரு மன்னனை அவர்களுக்கு நாம் ஏவிவிட்டோம். இது கிமு 6ஆம் நூற்றாண்டில். கிமு 6ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டது. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நாம் உங்களுக்கு உங்களை தாக்கியவர்களை திருப்பி தாக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தோம், வலிமையை தந்தோம், உங்களுடைய படைகளை நாம் பெருக்கினோம், உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்தோம், உங்களுக்கு நாம் மக்கள் தொகையை அதிகரித்து கொடுத்தோம், நீங்கள் மக்கள் தொகையிலே பெரியவர்களாக இருந்தீர்கள், மறுபடியும் அதிகாரத்தை பெற்றீர்கள். மறுபடியும் அதிகாரத்தை பெற்ற நீங்கள் ஒழுங்காக நடந்தீர்களா என்றால் கிடையாது. நீங்கள் மறுபடி அட்டகாசம் செய்தீர்கள், மறுபடி உங்களை நாம் அழிப்பதற்கு ஆட்களை ஏவிவிட்டோம். கிபி 1ஆம் நூற்றாண்டிலே இதுதான் அரசியல் வரலாற்றிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. காலச்சக்கரம் ஒன்று போல் சுற்றி கொண்டிருப்பதில்லை, அது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அல்லாஹு தாலா இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை தான் உதாரணம் சொல்கின்றான். அதற்கடுத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி அந்த சப்ஜெக்டை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நீங்கள் மறுபடி அக்கிரமங்களை செய்ய ஆரம்பித்தால் நாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், நாமும் நம்முடைய வேலையை காட்டுவோம். நீங்கள் மறுபடி அக்கிரமங்களை செய்ய ஆரம்பித்தால் நாம் நம்முடைய வேலையை காட்டுவோம், நீங்கள் வேண்டுமானால் செய்து பாருங்கள் என்று சவால் விடுவதை போல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இஸ்ராயலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை ஒப்பிட்டு இந்த வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஏதோ அக்டோபர் மாதம் இறங்கின வசனத்தை போல இருக்கும். அதுதான் திருக்குர்ஆனுடைய மாண்பு மகத்துவம் என்னவென்று சொன்னால், மௌலானா திருக்குர்ஆனுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அழகான விரிவுரையை தந்தவர் யூசுப் அலி. அவர் சொல்லுகின்றார், திருக்குர்ஆனுக்கு சிறந்த விரிவுரை எது? குர்ஆனுக்கு உண்டு குர்ஆனுக்கு விளக்கம், நபிகளாரின் சொல்லை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம், சஹாபாக்களின் சொல்லை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம், இப்படி எல்லாம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், திருக்குர்ஆனுக்கு மிகச்சிறந்த விளக்க உரை எதுவென்றால் காலம்தான் திருக்குர்ஆனுக்கு சிறந்த விரிவுரை.
நேற்றைக்கு அது ஒரு விளக்கத்தை சொல்லும். இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளோடு நீங்கள் அதை மனதிலே ஏந்தி கொண்டு திருக்குறானை திறந்து பார்த்தால் அது ஒரு புதிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். காலம்தான் திருக்குறானுடைய சிறந்த விரிவுரை. காலந்தோறும் ஃபிரௌன்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மறுபடி வந்தீர்கள் என்றால் நாமும் மறுபடி வருவோம். நீங்கள் அட்டகாசத்தை செய்தால் நாமும் நம்முடைய வேலைகளை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவது இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே ஆதிக்கம் செலுத்துகின்ற இதர சமுதாயத்து மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, கிடைத்தது அதிகாரம் போட்டு பார்த்து விடுவோம், அரசியல் எதிரிகளை எல்லாம் தீர்த்து கட்டி விடுவோம் என்று ஆணவத்தோடு பேசுகின்ற எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அல்லது எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இதுதான் காலம் தருகின்ற பதில். என்னை விட்டால் ஆள் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்த ஃபிரௌன் கடலிலே மூழ்கி போனான். பிறகு அவனை தோண்டி எடுத்து இவன் தான் ஃபிரௌன் என்று காட்டுகிற நிலைக்கு அல்லாஹ் ஒரு சான்றையே உலகத்திலே வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. இது வரலாறு முழுக்க நாம் பார்ப்பது. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் என்றும் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என்றும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது ஒருவன் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் அவன் மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று மட்டும்தான் பார்க்கிறான். அவன் கலிமா சொன்னவனா அவன் கலிமா சொல்லாதவனா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நீ அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்து விட்டாயா, என்ன சொல்லி நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்தாய், மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லி வந்தாய், நீ அந்த வார்த்தைக்குள் நிற்கவில்லை, அதை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் உன்னை தலைகீழாக கவித்து விடுவேன். நீ சொன்ன கலிமாவுக்கு ஆகிரத்தில் வந்து கூலியை வாங்கிக்க, நீ செஞ்ச பாவத்துக்கு உலகத்தில் தண்டனை வாங்கிட்ட, போய்கிட்டே இருக்கும், கணக்கு முடிஞ்சு போச்சு என்று தான் அல்லாஹ் சொல்ல போகிறான். வரலாற்றிலே சரிந்த சாம்ராஜ்யங்கள் உண்டு. உமையாக்களுடைய ஆட்சி, நீங்கள் இமாம் கஸாலியுடைய நூல்களை பார்த்தாலும், அலிமியானுடைய நூல்களை பார்த்தாலும், இதர அறிஞருடைய நூல்களை பார்த்தாலும் உமையாக்களுடைய ஆட்சியின் மீது மிக கடுமையான விமர்சனத்தை வைப்பார்கள். ஆடம்பர பெருவாழ்வு வாழ்ந்தார்கள், கோட்டை கொத்தளங்களை கட்டி வாழ்ந்தார்கள், உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒய்யாரமான சிம்மாசனம் போட்டு காலுக்கு மேலே கால் போட்டு அமர்ந்து கொண்டார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தின் எந்த பகுதியிலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை என்று விமர்சனங்களை வைப்பார்கள். ஆனால் அதே உமையாக்களுடைய ஆட்சியினுடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தால் உலகத்தினுடைய 8 திக்குகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்களே அவர்கள்தான். இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் வரைக்கும், இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா கொழும்பு வரைக்கும், அதனுடைய கடற்கரை பகுதிகள் வரைக்கும் இஸ்லாம் யாருடைய காலத்திலே அந்த பகுதிகளுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தது என்று கேட்டால் உமையாக்களின் காலத்தில். 3 கண்டங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார் என்று கேட்டால் அப்பாசியாக்கள். உலகத்திலே வல்லரசு என்கிற சொல்லுக்கு முதலாக அர்த்தம் கொடுத்தவர்கள் உஸ்மானிய சாம்ராஜ்யம். அதற்கு முன்னால் வல்லரசு என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு நாட்டு வலிமை வாய்ந்த நாடு, ஒரு குட்டி நாடு, மக்களுக்கு நல்ல உழவுதான் இருந்தது. ஒரு வல்லரசு என்கிற சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? உமையாக்கள் எங்கே போனார்கள்? அப்பாசியாக்கள் எங்கே போனார்கள்? ஏன் அவர்கள் போரை எதனால் அப்படி வீழ்ந்து போனார்கள் என்கிற கேள்விகளுக்கு பதில் ஒன்றுதான், அவர்கள் ஆடம்பர பெருவாழ்விலே மூழ்கினார்கள். மக்களை பற்றி கவலைப்படவில்லை, சொந்த வாழ்க்கையை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள். இன்னும் கட்டுகிறேன் கொத்தளங்களை பார், என்னை பார், என் கட்டடத்தை பார், என் வானளாவிய மாளிகையை பார், நான் போட்டிருக்கின்ற ஆடையை பார் என்று மக்கள் மத்தியிலே பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அல்லாஹு தஆலா ஆட்சி என்று வந்து விட்டால் அவன் கலிமா சொன்னவன் கலிமா சொல்லாதவன் எல்லாம் பார்க்கிறது இல்லை. பொது வாழ்க்கை என்று வந்து விட்டால் அவன் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுவது, காலச்சக்கரம் என்றைக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. இந்தியாவிலே சமகால அரசியல் என்று எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர், எனக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடியுமா என்று கனவு கூட யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். 400 இடங்களுக்கு மேலே 400 எம்பி சீட்டுகளை வைத்திருந்தார் ராஜீவ் காந்தி. அவரை விட கூடுதலாக ஒரு இடத்தையாவது பிடித்து நாம அதை
வீழ்த்தி விட வேண்டும், அந்த பேரை மழுங்கடித்து விட வேண்டும் என்றுதான் இப்போது டிமோ சுற்றி கொண்டிருக்கிறார். டிமோன்னா நீங்க சில சொற்கள், அந்த சொற்களை சொன்னால் தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுனால இதுல உள்ள செலவுகளையும் சேர்த்து லோக்கல் எம்எல்ஏ எம்பி பேர்ல எழுதிடுவான். உங்களை காப்பாற்றுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இடத்தையாவது கூடுதலாக பிடித்து வரலாற்றை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று என்கிற ஒரு பேச்சே இந்தியாவில் கிடையாது. இந்தியா என்கிற ஒரு தத்துவம் இருக்கின்ற வரைக்கும், நான் நிலத்தை பற்றி பேசவில்லை, நாட்டினுடைய எல்கையை பற்றி பேசவில்லை. இந்தியா என்பது ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம். இந்தியாவின் தத்துவம் என்ன? நிலங்கள் மாறலாம். இன்றைக்கு அருணாச்சல பிரதேசத்தை சைனாக்காரன் பிடித்து விட்டான், இந்தியா இல்லை என்று போய்விடுமா? நாளைக்கே வேறொரு தேசத்தை கார்கிலையோ அந்த பக்கம் எவனோ ஒருத்தர் பிடித்துக் கொண்டு போறான், இந்தியா இல்லை என்று போய்விடுமா? இந்தியா என்பது ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம். இந்தியா என்கிற ஒரு தத்துவம் இருக்கின்ற வரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்சி இன்றைக்கு என்ன ஆனது? கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த கட்சியை போல துரோகம் செய்த கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டத்திலே நாம் இப்போது இருக்கின்றோம். ஆனால் வரலாற்றிலே, இந்திய அரசியலுடைய வரலாற்றில் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, இல்லாத ஒரு மாண்பு, இல்லாத ஒரு பெருமை முஸ்லிம்களுக்கு உண்டு. அது என்னவென்றால், இப்போது நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் துளி அளவுக்கு கூட தொடர்பில்லை. டிமோவுக்கு ஒரு முஸ்லிம் கூட ஓட்டு போடவில்லை. இந்த அக்கிரமக்காரனுக்கு ஆட்சியிலே வந்து உட்கார்ந்ததில் இந்த சமுதாயத்துக்கு 1% கூட பங்கு இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர சமுதாயத்து மக்களுக்கு அதிலே ஒரு சிறிய அளவிலான பங்காவது இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திமுகவுக்கு பங்கு இல்லையா? மோடியை வளர்த்து விட்டதில்லை. அவர்கள் அலையன்ஸ்ல இருக்கும் போதுதான் குஜராத்திலே கலவரம் நடந்தது. இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அந்த கட்சி மேல எனக்கு பகை என்று யாரும் கதை கட்டி விட வேண்டாம். இந்த நேரத்தில் சொல்லாவிட்டால் எப்போதும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சரி, இவர் ஆட்சியிலே வந்து உட்கார்ந்ததில் அந்த கட்சிக்கு கொஞ்சமாவது பங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் முஸ்லிம்களை தவிர முஸ்லிம்களுக்கு மட்டும் இவர் அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்ததில் துளி அளவுக்கு கூட சம்பந்தம் இல்லை. அந்த வகையில் நாம் பெருமைக்குரியவர்கள். வரலாறு ஒரு நாளைக்கு இதையெல்லாம் எழுதத்தான் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவையே தலைகீழாக புரட்டி போட்ட, இந்தியா என்கிற இந்தியாவுடைய மதச்சார்பின்மை தத்துவத்தையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்ட ஒரு ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. 20% இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்காத கொடுமை இந்தியாவில் நடக்கிறது. 20% மக்களை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சி 10 ஆண்டுகளாக இருக்கிறது. எத்தனை முதலமைச்சர்கள் முஸ்லிம்கள், எத்தனை ஜட்ஜிகள், எத்தனை நீதிபதிகள் முஸ்லிம்கள். திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தை ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். 20 ஆண்டு காலமாக 20% இருக்கிற மக்களை 10 ஆண்டு காலமாக ஒதுக்குகிறார்கள். மற்ற சமுதாயத்து மக்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்காக ஆப்பு வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சிரிச்சவன் எல்லாருமே வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுவ போறான். அதான் நடக்க போகுது. இப்போ அரசியல் கட்சிகள் தான் இப்போது அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கெஜ்ரிவாலை இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே கூட சேர்ந்துக்கிட்டு டிமோவை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சதுல அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா? நிலக்கரி ஊழல், நிலக்கரி ஊழல் இல்லாத ஊழலை சொல்லி 2G நடக்காத சம்பவத்தை சொல்லி டிமோவை ஊதி பெரிதாக்கியதில் இவருக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? யார் யாரெல்லாம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில், தன்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு மாதமாவது டிமோவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கண்டா அவங்களுக்கெல்லாம் ஒரு மோசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. யாரையும் அவர் விடமாட்டார். யாரையுமே அவர் விடமாட்டார். அவர் ஒன்னும் விலைவாசி போராட்டத்தில் அல்லது பொதுமக்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் கிடையாது. அன்றாட பொதுமக்களுடைய வாழ்வில்
நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பத்தி, லாப நஷ்டங்களை பத்தி, மக்கள் படக்கூடிய அவஸ்தைகளை பத்தி எல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் எல்லாம் மேல்மட்டமாகவே வாழ்ந்து விட்டு போனவர். ஆனால் தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையுமே அவர் வஞ்சம் தீர்க்காமல் விடவே மாட்டார். பழியை போடுவதற்கு என்று தான் நம்மளை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தப்பு நடந்தாலும் பாய் மருமகளை பழியை போடு, அவன் தான் செஞ்சான். ஆனால் வரலாறு இதையும் ரொம்ப நாளைக்கு வைத்துக் கொண்டிருக்காது. வரலாறு இதையும் இந்திரா காந்தி, நீங்க ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி ஆடாத ஆட்டமாங்க. இந்திரா காந்தி ஆடாத ஆட்டமா? பஞ்சாப்ல பொற்கோவிலுக்குள்ள ராணுவத்தையே உள்ள அனுப்புச்சு. சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ள ராணுவத்தை உள்ள அனுப்புச்சுங்க. யாராவது செய்வானா? அத என்னன்னா கேட்க ஆள் இல்ல. நான் யாரு? நேருவின் பிள்ளை, எனக்கு மக்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள், நான் என்ன வேணாலும் செய்வேன். செய்தார். என்ன ஆயிற்று? அதற்காக அந்த முடிவுதான் இவருக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதாக யாரும் தப்பா வழியில போய் பேசி அதுக்கு ஒரு கேஸ போட்டுறாதீங்க. நான் அந்த அர்த்தத்திலே நான் சொல்லல. வரலாறு யாரையும் விட்டு வைக்க போவதில்லை. வரலாறு ஃபிரௌனை விட ஒரு பெரிய ஆட்சியாளர், நம்ருதை விட ஒரு பெரிய, திருக்குரான் சொல்லுவதே அதுதானே. திருக்குரானுடைய ஆதி முதல் அந்தம் வரை என்ன இருக்கிறது? ஆதிக்க சக்திகள் ஒழிக்கப்படுவார்கள். அவன் கலிமா, அதான் சொன்ன, கலிமா சொன்னவன் கலிமா சொல்ல அந்த பேச்சே வராது. இங்கே ஆட்சியாளன் என்று வந்து விட்டால் அவன் மக்களுக்கு என்ன செய்கிறான் என்பதுதான் முதன்மையானது. அல்லாஹ் தஆலா கலிமா சொன்னவனுக்கு கூலியை தருவது ஆகிரத்தில் தருவான். உலகத்திலே மக்களுக்கு நீ துரோகம் செய்தால் அந்த மக்கள் இருக்கும் போது நீ வீழ்த்தப்படுவதை மக்கள் பார்க்க வேண்டும். அகரக்கனா ஆல ஃபிரௌன் வந்தும் தந்துரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனை மூழ்கடித்தேன். எல்லா மக்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஃபிரௌன் உள்ள போறத எல்லாருமே பார்த்தாங்க. திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் சொல்கின்றன, ஏன் மக்கள் பார்க்கும் போது ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடித்தான் ஒரு கேள்வி இருக்கு என்றால், ஃபிரௌன் மூழ்குவதை இந்த மக்கள் பார்க்காவிட்டால் நம்பி இருக்க மாட்டாங்களாம். ஃபிரௌனுக்காவது சாவாவது வர்றதாவது அவன் சாவுக்கு அப்பாற்பட்டவன் என்று மக்கள் நம்பி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னா கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் நீனே பார்த்துக்கோன்னு சொல்றான். அப்படி மக்கள் பார்க்கும்போது சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்படுவார்கள். அப்படி சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்ட பிறகு என்ன நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன நடக்க வேண்டும்? உலகத்தில் இயல்பிலே என்னவென்று சொன்னால், எந்த சமுதாயம் அதிகமாக ஒடுக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் தான் அடுத்த அதிகாரத்துக்கு வரும். அது வரலாற்றினுடைய ஓட்டமே அப்படித்தான், வரலாறே அப்படித்தான் இருக்கிறது. எந்த சமுதாயம் ஒடுக்கப்படுகிறதோ, கூடுதலாக ஒடுக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் தான் அதிகாரத்துக்கு வரும். அது அறிவுள்ள சமுதாயமாக இருந்தால். இல்லை என்றால் அடுத்தவங்க தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்திய முஸ்லிம்களுடைய பெரிய தோல்வியை என்னவென்று சொன்னால், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் அவர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டிலே பெரியார் இருந்தார். நான் வாசித்த கணக்கின்படி அவர் தனிப்பட்ட எழுத்துக்களிலும் உரையாடல்களிலும் பேச்சுக்களிலும் 300 தடவை சொல்லி இருக்கிறார், இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போங்க. 1947 அவர் சொல்கின்றார், நான் 20 வருஷமா பிரச்சாரம் பண்றேன், இஸ்லாத்துக்கு போங்க. என்னுடைய பேச்சை கேட்டு கேரளத்தில் ஈழவ நாட்டில் 300 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெரியாரே சொல்றார். அந்த வாய்ப்புகளை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், நாம் எல்லாரும் பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவர் சொன்ன கருத்துக்களை பிரச்சாரம் செய்யவில்லை. செய்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் 7% இருந்திருப்போம். ஒரு 14க்கு வந்திருக்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 எட்டி பிடித்திருக்க மாட்டோம். கிடைப்ப வாய்ப்பை நாம் நழுவ விடுகின்றோம். அதே போல இந்தியாவில் அதிகமாக இப்போது ஒடுக்கப்படுகிற சமுதாயமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேடி தேடி முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கின்றன. முஸ்லிம்களை வஞ்சித்தால் நமக்கு வாக்குகள், நான் ஒரு செய்தியை சொன்னால் கூட தவறில்லை என்று நினைக்கிறேன். சிஏஏ சட்டம் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய ஒரு அமைச்சரை சந்திக்க போயிருந்தோம். நீங்கள் அந்த கட்சிக்கு, நீங்க சிஏஏவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க கூடாது, ஏனென்றால் ராஜ்யசபாவிலே
அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் சிஏஏ வந்திருக்காது. அப்போ அதற்கு முதல் நாள் கீழ் சபையில வாதம் நடைபெற்று பரபரப்பா வாதம் போய்கிட்டு இருக்கு. கபில் சிபல் சொல்றார், நோ முஸ்லிம்ஸ் ஃபியர் யூ, எந்த முஸ்லீமும் ஒன்ன பார்த்து பயப்படல, நீ தான் அவங்கள பார்த்து பயப்படுற, அதனாலதான் அவங்கள வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்றாங்கிறாரு. முஸ்லீம்கள் ஒன்ன பார்த்து பயந்துட்டாங்க நீ நினைச்சுக்காத, நீ தான் அவங்கள பார்த்து பயந்துருக்கேன்னு சொன்னார். 12 மணியை தாண்டி, நள்ளிரவு 12 மணியை தாண்டி விவாதம் போய்கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். மறுநாளைக்கு முரசொலி மாறனுடைய தயாநிதி மாறன் அவருடைய பிஏவிடத்திலே பேசினோம், என்ன நடக்க போகுது என்று. அவர் சொன்னார், கீழ் சபையில் முதல் நாள் ஒரு சட்டம் பாஸ் ஆகிவிட்டால் அதற்கு அடுத்த மறுநாள், அதற்கு மறுநாள் தான் 4ஆம் தேதி இங்கன்னா 5ஆம் தேதி தான் ராஜ்யசபாவுக்கு வர முடியும். இங்க காலையில அங்க மத்தியானம் வராது, சட்டம் அப்படி கிடையாது, பார்லிமெண்ட் ரூல் அப்படி கிடையாது. ஆகையினால் நாங்கள் இன்றைய விவாதத்தை 12 மணியை தாண்டி இழுத்து கொண்டு போயிட்டோம். 12:30 1 மணி வரைக்கும் விவாதத்தை இழுத்துட்டோம். அப்படின்னா மறுநாள் நாளைக்கு காலையில ராஜ்யசபால வராது. உங்களுக்கு 24 hours டைம் இருக்கு. அவர் பிஏ சொன்னது 24 hours டைம் இருக்கு. நீங்க எப்படியாவது அதிமுக காரங்களை பார்த்து எதிர்த்து ஓட்டு போட சொல்லிருங்க, சட்டம் தோத்து போயிரும். அப்ப நல்ல வாய்ப்பு என்று பயன்படுத்தி நாங்க பொதுச்செயலாளர் எல்லாரும் சேர்ந்து பார்க்க போயிருந்தோம். அதிமுகவுடைய கொள்கை ஸ்போக்ஸ் பர்சன், இப்போ அதான் மயிலாப்பூர்ல சேந்தமலை வீடு இருக்குதா, ஜெயக்குமாரை பார்க்க போயிருந்தோம். கண்டிப்பா வராது பாய், நாளைக்கு என்ன நடக்குன்னு பாருங்க பாய், கண்டிப்பா போட மாட்டேன் பாய், அப்படியே சொன்ன, கண்டிப்பா போட மாட்டேன் பாய், நாளைக்கு என்ன நடக்குன்னு பாருங்க பாய். வரும்போது கையை கொடுக்கும்போது கையை இப்படி அமுக்கி வர விட்டாரு, தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்படி அவர் என்ன நீயத்தில் அமுக்குறாரு, கை இப்படி அமைக்க போயிட்டு தைரியமா போயிட்டு வாங்க பாய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடந்து போச்சு. அதற்கடுத்து சில சந்திப்புகளில் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பப்ளிக்கில் சொல்றது நல்லா இருக்காது. அதற்கடுத்து 1 மாசம் கழிச்சு என்னையா பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படி பண்ணிட்டாங்களேன்னு அந்த கட்சியினுடைய ஒரு எம்பியா இருந்தவர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு 4-5 ஸ்டேட்ல சட்டசபை எலெக்ஷன் வருது, அந்த சிஏஏ வந்த நேரத்தில் எலெக்ஷன் வருது. முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த ஒரு 4-5 ஸ்டேட்ல எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுவோம், ஒரு 1 கோடி ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிரும். எப்படியும் இந்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, சட்டம் உடைஞ்சிரும், சட்டம் ஒன்றும் வரப்போறது இல்லை. சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் ஓட்டு வாங்கின மாதிரியும் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்ல சட்டம் தோத்து போன மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் ஒரு கிமிக்ஸ் அரசியல் விளையாட்டு என்று சொல்லி எங்களை ஏமாத்தி தான் ஓட்டு போட வச்சாங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அப்படியே சொன்னாங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, சட்டம்லாம் ஒன்றும் வராதுங்க, நம்பி ஓட்டு போடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல தோத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லித்தான் எங்க ஓட்டை வாங்கினாங்கன்னு அந்த கட்சியினுடைய எம்பியே சொன்னார். இப்படியெல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஏமாத்தி அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், என்ன நடக்க போகுது அப்படின்னா முடிவு ஒன்னே ஒண்ணுதான், கடைசியா தலைகுத்துற விழ போறாங்க. ஹிட்லருக்கு எத்தனை வருஷம்? 17 வருஷம். முசோலினி எத்தனை வருஷம்? 22 வருஷம். அப்புறம் என்ன ஆச்சு? முசோலினி என்ன பண்ணாங்க? மக்களே நடு ரோட்ல அடிச்சு நடு ரோட்ல தூக்கில போட்டாங்க. அவன் பாடியை கிளைம் பண்றதுக்கு சொந்த பிரதர் கூட வரல. அண்ணன் தம்பியெல்லாம் இருந்தான், அண்ணன் தம்பியெல்லாம் இருந்தாங்க. பாடியை கிளைம் பண்ணி ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்கும்ல அவனுக்கு, அந்த நம்பிக்கையின்படி அவனை பத்திரமா வழி அனுப்பி வைக்கணும்ல, அவன் நம்பரை கடவுள்கிட்ட அனுப்பி வைக்கணும்ல. அது ஒரு சராசரியா ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு மனித நாகரிகம் தானே. உடம்ப வாங்குறதுக்கு கூட சொந்தக்காரன் வரல. ஹிட்லருடைய கதை என்னாச்சு? பாதாள அறையில பதுங்கு குழியில போய் உட்கார்ந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்படியானால் சர்வாதிகாரிகள் என்று உலகத்திலே வந்தவர்கள் எல்லோரும் அவருடைய முடிவுகள் மிக கோரமாக இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு கோரமாக இருந்திருக்கிறது என்றால், அவங்க எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கோரமா இருந்திருக்கு. அட்டகாசம் கம்மின்னா முடிவு சுமாரா இருக்கும், அட்டகாசம் மோசமா இருந்தால் முடிவு மிக மோசமா இருக்கும். இது வரலாறு. இந்த வரலாற்றுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதான் சொன்ன, முஸ்லீமா இருந்தா கூட தப்பிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எடுத்த ஹக்கை அவன் சரியா நிறைவேற்றல.
அவன் ஏற்றுக்கொண்ட அமானிதத்தை அவன் முழுமையாக நிறைவேற்றவில்லை. கதாஃபிக்கு என்னாச்சு? லிபியா அதிபர் கதாஃபிக்கு என்னாச்சு? சதாம் ஹுசேன் விடுங்க, சரி அக்கிரமம் பண்ணாரு, கடைசியில் நல்லவரா திரும்பி வாழ்ந்தாரு. கதாஃபிக்கு என்னாச்சு கதை? கதாஃபியை பற்றி அந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய தூதராக இருந்த ஒருவர் உரையாடும் போது என்கிட்ட ஒரு தனிப்பட்ட உரையாடல்ல சொன்னது, கதாஃபி பெரிய இஸ்லாமிய கோட்பாட்டாளர்னு வெளியே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பாலைவனத்தினுடைய நடுவுல ஒரு மாளிகை கட்டி குடியிருந்தார். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு எந்த கட்டடமும் இருக்காது. அவருக்கு தெரியாம ஒரு கொசு கூட 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தா கூட ஷூட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு செக்யூரிட்டியில இருந்தவர் கதாஃபி. அவர் சொன்னாரு, மார்க்க விஷயங்களுக்கு தான் அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும், தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில நாம அல்லாஹ் ரசூல்லாம் ஒன்றும் பின்பற்ற வேண்டியதில்லை. ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க, அந்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும்னு. உங்களுடைய உலக காரியங்களை நீங்க தான் நல்லா தெரிஞ்சவங்க, அது உங்க விருப்பப்படி செஞ்சிருக்குன்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, அதனால என் இஷ்டப்படி ஆளுவேன்னு சொன்னார். என்ன ஆனாரு? மக்கள் அடிச்சு துவைச்சு சாக்கடைக்குள்ள மீட்டு எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்படியானால் அதிகாரத்தில் இருக்கின்ற வரையிலும் மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக ஒரு ஆட்சியாளன் இருக்க வேண்டும். சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மக்கள் மீது அன்பு செலுத்தினார்கள், அக்கறை கொண்டார்கள். மாவு மூட்டையை சுமந்து வந்து ஒரு ஏழை குடிசையில் பசியோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்கத்தினுடைய கசானாவில இருந்து மாவு மூட்டையை அவர்களே சுமந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவருடைய வேலைக்காரர் அஸ்லம் சொல்லுகின்றார், கலீஃபா அவர்களே, மாவு மூட்டையை நான் சுமந்து வருகின்றேன் என்று. நான் சுமந்துட்டு வர்றேன், நீங்க எதுக்கு சுமக்கணும், நான் தான் வேலைக்காரர் இருக்கிறேன் என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மறுமையில் என்னுடைய சுமையை நீ சுமப்பாயா என்று கேட்டார்கள். மறுமையில் என்னுடைய சுமையை நீ சுமப்பாயா என்று. அதற்கு அந்த வேலைக்காரர் அஸ்லம் பதில் சொல்லுகிறார், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய கலீஃபாக்களுக்கு நீங்கள் ரொம்ப சங்கடமான ஒரு வழிமுறையை விட்டு விட்டு போயிருக்கிறீர்கள். மாவு மூட்டையை சுமந்துட்டு அடுத்த கலீஃபாட்டே மக்கள் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சங்கடங்களை நீங்கள் விட்டு போகிறீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு மக்கள் தலைவன் என்பவன், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் என்பவன் மக்களை பற்றி நித்தம் நித்தம் கவலைப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். மக்களை எப்படி சுரண்டலாம் என்று நினைப்பவனாக இருக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அவனுடைய இறுதி முடிவுகள் சர்வாதிகாரிகளுக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த முடிவு வரலாற்றிலேயும் இருக்கிறது, அரசியல் வரலாற்றிலையும் இருக்கிறது, நாம பார்த்த வரலாற்றிலையும் இருக்கிறது, எல்லாத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டிலே கூட அதற்கு உதாரணம் இருக்கு. நான் ரொம்பலாம் சொன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டுறக்கூடாது. நோம்பு நேரம் மதுவான் எல்லாம் இருந்துட்டு போங்க. என்ன ஆட்டம் ஆடினாங்க அம்மையாரு. நான் கேள்விப்பட்டேன், ஒரு எம்எல்ஏ அந்த அம்மா எதிர்பார்த்த ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, காலால எட்டி மிதிச்சுதான் அவனை போடான்ட்டு. வெளியில சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி அழுதுட்டு இருந்திருக்காரு அவர், இந்த மாதிரி எட்டி மிதிச்சிருச்சு என்னையாண்டு. கடைசியில என்னாச்சு? காலை தூக்கி கையில கொடுத்துட்டான், இந்தாமா உன் காலை நீனே வச்சுக்கண்டு. இது மாதிரி நிறைய இருக்குங்க உலக வரலாற்றுல. ஆகையினால எந்த உறுப்புகளால் அநியாயம் செய்தாலும் அந்த உறுப்புகள் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படும். முழு உடலும் அநியாயம் பண்ணா முழு உடலும் தண்டிக்கப்படும். இது வரலாறு முழுக்க காணப்படுவது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.